தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன். இன்றைக்கு பிறப்பு இறப்பு பற்றி ஒரு சொல் ஆராய்ச்சி. பிறப்பு அதாவது உயிரிலிருந்து இன்னொரு பூவாக பூத்தல், அதான் பிறப்பு என்று பெயர் வந்தது. அப்புறம் இறப்புக்கு பாருங்கள், அதுக்கு தான் அதிக சொற்கள். இறப்பு அல்லது இறந்தார் என்று சொன்னால் கடந்து விட்டார், இறந்தார் வாய்ச்சொல் என்றெல்லாம், துறந்தார் வாய்ச்சொல் என்றெல்லாம் கேட்டிருப்பீங்க. அது மாதிரி கடந்து விட்டார், இந்த உலகத்தை விட்டு கடந்து விட்டார் என்று பொருள். நீத்தார், அடுத்தது நீத்தார். நீத்தார் என்று சொன்னால் அவதும் அதே பொருள் தான், கிட்டத்தட்ட நீத்தார் கடன் என்றெல்லாம், நீத்தார் நினைவஞ்சலி என்றெல்லாம் சொல்லுவார்கள். எனவே அதுவும் உலகத்தில் இருந்து நீந்தி விட்டார், பிறவியிலிருந்து பிறவி பெருங்கடல் நீந்து வரனால அந்த தான் நீந்தி கடை சேர்ந்து விட்டார் என்று நீத்தார் என்ற ஒரு சொல். காலமானார், எனவே காலத்தோடு அவரும் ஆனார். காலம் என்பது கடந்து கொண்டு போவது, அதுபோல் அவரும் காலமாகிவிட்டார் என்று இறந்தவரை சொல்லுகிறார்கள். அடுத்தது பக்தியுடையவர்கள் இறைவனடி சேர்ந்தார் என்று சொல்கிறார்கள். இறைவனுடைய திருவடி, இறைவன் தான் எல்லாத்துக்கும் படைப்பு, அவன் திருவடியை சேர்ந்து விட்டார் என்று இறை நம்பிக்கையுடையவர்கள் சேர்ந்தார் என்று திருவள்ளுவர் கூட இறைவனடி சேராதார் என்றெல்லாம் சொல்லியிருக்கார். அடுத்தது நிறைவாக இயற்கை எய்தினார். இயற்கை தான் கடவுள் என்று நம்புகிறவர்கள், அந்த இயற்கையோடு பிரிந்து வந்த மனிதன், ஐம்பூதங்களிலிருந்து பிரிந்து, ஐம்பூதங்களின் சேர்க்கையால் வந்த மனிதன் அந்த இயற்கையோடு அவனும் சேர்ந்து விட்டான். பிரிந்து வந்தவன் இயற்கையோடு சேர்ந்து விட்டான் என்ற பொருள். அதனால தான் பாரதி சொன்னார், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை